வரவா கடைக்கு? என்னது நீயும் என் கூட வரியா? வெல்கம் மேடம் ஜி. என்ன மேடம் ஜி பாக்கு லடுக்கா அந்த குண்டான வச்சுட்டு போ. நைஸா எடுத்துட்டு போவாத. ஐயோ பாத்துட்டாரு. என்ன வெங்கட் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். என்ன கிளம்புறப்போ கூப்பிடுறா? ஏதா வேலை வைக்க போறாளா? சொல்லுமா என்னாச்சு? அது நம்ம வீட்ல ஒரு குண்டா இருந்துச்சுலங்க, கறி குழம்புலாம் அதுலதான் வைப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்ப? அந்த குண்டா நான் காணுங்க. ஏது குண்டான காணுமா? வீட்ல தானே இருக்கும். எப்படி காணாம போயிருக்கும்? அதாங்க எனக்கும் தெரியல. போன வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு பங்கஜம்ல அவங்க வீட்ல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல பெரிய குண்டா தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? அததாங்க நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவளை கேட்டா கொண்டு வந்து கொடுத்தேன்றா. ஆனா வீட்ல பார்த்தா குண்டான காணோம். ரைட்டு. சரி இப்ப என்னதான் பண்ணலான்ற? அதான் இன்னைக்கு கறி குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா அந்த குண்டான காணோம். நான் எப்பவுமே நான்வெஜ்னா வேற வேற பாத்திரம் தானே யூஸ் பண்ணுவேன். அதான் வேற கறி குழம்பு குண்டா வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் வரீங்களா கடைக்கு? ஒரு கடாய் வாங்க போலான்னு சொல்லிட்டு கண்ட மீனுக்கு செலவு பண்ண வச்சிருவாங்களே. நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் லக்கி இருக்கால, நீயும் லக்கியும் போயிட்டு வாங்க. காசும் உன்கிட்ட தான் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிக்கோ. எஸ்கேப் ஆயிட்டீங்களா? சரி ஓகே. நானும் லக்கியும் போயிட்டு வரோம். நீங்க பார்த்து வெளில போயிட்டு வாங்க. ஓகே ரைட்டு பாய். கடைக்கு கூட வந்தா நிறைய செலவு பண்ண போறேன்னு எஸ்கேப் ஆகி ஓட்டாருடா எப்படியோ. சுஜித், இந்த சாண்டாலாம் நிஜமாலுமே இருக்காங்களாடா? தெரியலையே லக்கி இருக்காங்களான்ட்டு. லக்கி, லக்கி. ஏய் இருடா, எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. வா லக்கி, நம்ம 2 பேரும் பாத்திர கடைக்கு போயிட்டு வரலாம். ஒரு குண்டா வாங்க வேண்டியது இருக்கு. பாத்திர கடைக்கா? என்னம்மா, ஒரு சாக்லேட் கடைனா கூட பரவாயில்ல. சரி வாங்க போலாம். ஆன்ட்டி நானும் இங்க சும்மா தான் இருக்கேன். எனக்கும் ரொம்ப போர் அடிக்கு. நானும் வரவா கடைக்கு? என்னது நீயும் என் கூட வரியா? சரி உங்க அம்மா கிட்ட போய் பாத்திர கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. என் கூடயே தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது சரியா? ஆன்ட்டி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பா அதானப்பா பிரச்சனையே. சரி வா வா போலாம். கியா கர்னா மார்னிங்ல இருந்து ஒரு கஸ்டமர் கூட வரலையே. இப்படியே போனா ஓனர் சர்ஜி என்ன பண்ணுவாரு? அரே யார், அரே ஈஸ்வர், எப்படியோ ஒரு லடுக்கி ஃபேமிலி வருது. அதுகிட்ட எப்படியா வித்து பைசா வசூல் பண்ற வேண்டியதுதான். வெல்கம் மேடம் ஜி. என்ன மேடம் ஜி பாக்குறீங்க? என்னம்மா இவரு வித்தியாசமா ஏதோ பேசுறாரு? அது அவர் ஹிந்திக்காரர் போல இருக்கு. சரி நம்ம பாத்திரம் தானே வந்திருக்கோம், வந்த வேலையை பார்க்கலாம் வா. பையா. பரவாயில்ல மேடம் ஜி, நம்ம பாஷை நல்லா பேசுறீங்களே. சொல்லுங்க ஜி, என்ன வேணும் ஜி? எங்களுக்கு குண்டான் வேணும் பையா. குண்டா நல்லா பெருசா, படா சைஸ்ல இருக்குமே குண்டா, அது ஃபார் குழம்பு. படா சைஸ் குண்டானா மேடம் ஜி? அதேதான் பையா, படா சைஸ்ல எடுத்து காட்டுங்கோ. வெயிட் மேடம் ஜி, நம்ம கடையில நிறைய மெட்டீரியல் இருக்கு, நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இங்க பாருங்க மேடம் ஜி. மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் இன்னும் பல நிறைய ஐட்டங்கள். இங்க பாத்தீங்களா, படா சைஸ் இட்லி குண்டான் அண்ட் என்னோட ஃபேவரட்டான சப்பாத்தி கட்டை கூட இருக்கு மேடம் ஜி. இதெல்லாமும் நீங்க வாங்குறதுன்னா வாங்குங்க, நல்லா இருக்கும் மேடம் ஜி. எல்லாம் பைசா கம்மி தான். என்ன ஒரு குண்டான கேட்டா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசினா வரவெல்லாம் பாதியிலே ஓட்டுருவானே. இவரை நம்பி எப்படி கடையில விட்டாங்கன்னு தெரியல. பையா பையா, எங்களுக்கு அந்த ஒரே ஒரு குண்டா மட்டும் போதும் ஐயா. இங்க இருக்கு நான் தேடின குண்டான். பையா பையா, இந்த குண்டான் தான் எடுத்து கொடுங்க. அரே ஈஸ்வர், மேடம் ஜி நீங்க ரொம்ப ஷார்ப். கரெக்டான குண்டானா தேடி எடுத்துட்டீங்க. அந்த குண்டான் 320 ரூபாய் வரும் மேடம் ஜி. என்னது 320? பையா ஒரு 250 ரூபாய் வாங்கிக்கோ. அரே யார் 250? ஓனர் என்ன திட்டுவாரு. பையா பையா எல்லாம் பண்ணலாம் பையா. உங்களை பார்த்தா கடை ஓனர் மாதிரியே இருக்கு. நீங்களாம் போய் இப்படி யோசிக்கலாமா? பையா பையா, எங்க வீட்டாண்ட உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு பானிபூரி வித்துட்டு. நீங்க அவர் அண்ணனா தம்பியா? தெரியலையே பாப்பா. இருக்கலாம். என்னோட அண்ணன் தம்பிலாம் பானிபூரி வித்து பிளாட் வாங்கி போயிட்டாரு. நான் தான் இனிமே பாத்திர கடை வைக்கலான் இருக்கேன். இன்னொரு பிளாட்டும் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி நீ பாத்திர கடை வையி, அதை மட்டும் ஒரு 250 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பா. என்ன மேடம் ஜி? சரி ஃபைனலா 280 ரூபாய்க்கு பண்ணிக்கிறேன் மேடம். சரி ஓகே, அதை பிரிச்சு காமி எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு போறேன். மேடம் ஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மேடம் ஜி, யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். அதான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டல்லப்பா, எடுத்துக்காட்டுப்பா நீ முதல்ல. சரி டென்ஷன் ஆகாதீங்க மேடம் ஜி, பாருங்க இதான். சரி தம்பி, நான் இந்த குண்டான எடுத்துக்கிறேன். நானும் இதே மாதிரி ஒரு குண்டான் தான் வச்சிருந்தேன். இந்த பக்கத்து வீட்டு பங்கச்சம் எடுத்துட்டு போனா இன்னும் தரல. மேடம் ஜி நேக்கு நை அண்டர்ஸ்டாண்டிங்கு. வேற ஏதாவது வேணுமா மேடம் ஜி? இதுக்கு 280 ஆயிடுச்சு. வேற ஏதாவது வேணும்னா காமிக்கிறேன். இப்போதைக்கு வேற எதுவும் வேணாம் தம்பி. வேணும்னா நான் கடைக்கு வரேன். ஓகே தேங்க்ஸ் மேடம் ஜி. ஓனர் ஜிக்கு எப்படியோ 280 ஏன் பண்ணி கொடுத்தாச்சு. கியா லடுக்கா, அந்த குண்டான வச்சுட்டு போ. நைஸா எடுத்துட்டு போவாத. ஐயோ பாத்துட்டாரு. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொங்கல் ரிலேட்டடா வீடியோஸ் போட போறோம். இதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.